ஹலோ! வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் வீல்ஸ். இப்போ தான் நம்மளோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஐ எம் பார்கவி. மலேசியாவிலேருந்து லைஃப் ஸ்டைல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. முக்கியமாக அப்பா பொண்ணு 2 பேர்த்தையும் வீட்டிலே விட்டுட்டு போயிடணும். அப்போ தான் நம்ம டென்ஷன் இல்லாமல் ஷாப் பண்ணிட்டு வர முடியும். பொறுப்பாக இந்த டைம் லிஸ்டெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன எப்படியும் இதில் 1 2 விட்டுருப்பேன், அது வேற விஷயம். இருந்தாலும் எழுதியிருக்கேன்ல, பாராட்டணும். அதை எடுத்து முதல்ல உள்ள வைக்கிறேன், இல்லைன்னா அதையவே மறந்துட்டு போயிடுவேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தோடனேயும் இந்த ஒரு அழகான டாகி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க வாக்கிங். ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதனால இந்த சைடு தள்ளி நடந்து வந்துட்டேன். திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பிரிக்ஃபீல்ட்ஸ் தான் போயிருந்தேன்னா, அங்கே ஏதோ ஆர்கனைசேஷன்லேருந்து வந்து எல்லாத்துக்குமே ஃப்ளாக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. வண்டியில் போகிறவங்களுக்கெல்லாம் நிப்பாட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க ஃப்ளாகை. சொல்லவே வேணாம், விநாயகர் சதுர்த்திக்கு முன்னத்து நாள்னால செம கூட்டமாக தான் இருந்துச்சு. கொலக்கட்டை எல்லாம் கூட அங்கேயே செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில் இந்த கார்னரில் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அங்கேயே இலையும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா, அங்கே வந்து இலையும் வாங்கிட்டேன். ஒரு இலை 2 ரிங்கெட் கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அப்படியே மாடர்ன் ஸ்டோர் தான் வந்திருந்தேன். போகிறப்பவே மாடர்ன் ஸ்டோரில் பார்த்தேன், இலை கொஞ்சம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால இலை மட்டும் வேற கடையில் போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் முன்னாடி போயிட்டேன். அருகம்புல், எருக்கலாம்பூ எல்லாம் கூட பேக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் எனக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே பில் போட்டுட்டு கேப் புக் பண்ணி கிளம்பிட்டேன். ஏன்னா இந்த டைம் லக்கேஜ் கொஞ்சம் ஓவரு, 4 கவர் கிட்ட. ஆக்சுவலி அது 2 கவராக இருந்துச்சுன்னா நானே தூக்கிட்டு வந்திருப்பேன். ஆனால் 4 5 கவர் இருக்குது, அதை தூக்கிட்டெல்லாம் வர முடியாது. 20 ரிங்கெட் போனால் போச்சுன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன் கேப். ஏன்னா மினிமமாக 7 சார்ஜ் பண்ணுவாங்க, மேக்ஸிமமாக எவ்வளோ பண்ணுவாங்கன்னு தெரியல. என்ன பண்றது, வேற வழி இல்ல வந்துதான் நான். இது வந்து நெக்ஸ்ட் டே, அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த விலாக். நாங்க எப்பவும் போற சிவன் கோயிலே விநாயகர் இருக்காரா, சரி அங்க போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கதான் போனோம். இங்க மலேசியால இந்த கோர்ட் மலை விநாயகர் கோயிலும், அதுக்கப்புறம் பிரிக்ஃபீல்ட்ஸ்ல ஏதோ விநாயகர் கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கேயும் ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடி இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன், ரொம்ப பெரிய கியூப். பட் நாங்க போன இடத்துல அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை, எப்போ நார்மல் டேல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நல்லா திருப்தியா சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்க இப்பதான் வந்து வீட்டுக்கு வந்திருக்கோம். கோவிலுக்கு போயிட்டு வரையில ஒரு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஈவினிங்காக தான் சாமியெல்லாம் கும்பிடலான்னு சொல்லிட்டு நீ போய் தான் எல்லாம் ஒன்று பண்ணணும். அவளை வச்சுக்கிட்டு எப்படி பண்ண போறேன்னு தெரியல, பார்க்கலாம். எப்படி வீடியோல இவ்வளோ கிளாரிட்டியா தயக்கமே இல்லாம பேசி போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு சுத்தமா எனக்கு வர மாட்டேங்குது. எப்படி பேசணும், என்ன நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒவ்வொரு வீடியோஸையும் நான் அவ்வளோ டைம்ஸ் எடுத்து எடுத்து டெலீட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சைட்ல அந்த பம்ப் ஆடுற மாதிரி இருக்கும், வேற யாரும் இல்ல, நம்ம மேடம் தான் வேக்யூம் கிளீனரோட ஓசை எடுத்து விளையாண்டு இருக்காங்க. தயக்கமே இல்லாம பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எதை சொல்ல வரேன்னா, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா எப்படி ஸ்டார்ட் பண்றது, வீடியோவை எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனா ஒவ்வொருத்தங்கெல்லாம் சூப்பரா அப்படியே ஃப்ளோவா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான், மற்றபடி வேற எதுவும் இல்ல. விநாயகருக்கு வந்து படைக்கிறதுக்காக ஒரு 4 5 ஐட்டம் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனா எந்த அளவுக்கு என்னால முடிக்க முடியும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த கருப்பு சுண்டக்கலை இருக்குல்ல, அதை எடுத்து ஊற வச்சுட்டேன். ஏன்னா அதான் கொஞ்சம் ஊறுறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு. இனிப்பு கொழுக்கட்டைக்கு வந்து பூரணமும் அந்த மாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது கொஞ்சம் ஆறுறதுக்குள்ள இந்த சுண்டலையும் இன்னொரு கேஸ்ல வச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு. ஃப்ளேம் இந்த பர்னர்ல அதிகமா வர்றதுனாலயா என்னன்னு தெரியல, வெசல்ஸ் எல்லாம் சைட்ல கரை பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது. அது எவ்வளோ கழுவுனாலுமே போக மாட்டேங்குது. இதுக்கு ஏதாச்சும் யாராச்சும் ஒரு சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்க. ஏதாச்சும் போட்டு தேய்ச்சி கழுவுனா போகுமான்னு சொல்லிட்டு நானும் தேய்ன்னு தேய்ச்சி பார்க்குறேன். ஆனா ஒன்றும் போற பாட்டை காணோம். ஒரு 6th 7th எல்லாம் படிக்கும்போது ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் பஸ்ல அந்த மாதிரி தானே போவோம். அப்பெல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் என்ன சிலை வச்சிருக்காங்க விநாயகருக்கு, எது அழகா இருக்குது இருக்கிறதுலயே அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டு போவோம். அதுவும் விநாயகர் சிலை கரைக்க போடுறாங்கன்னா ஒரு சில டைம் எல்லாம் ஸ்கூல் ஹாஃப் டேவே விட்டுருக்காங்க. ஏன்னா டிராஃபிக் செம்ம அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் அது ஒரு மெமரிஸா மாறிடுச்சு. இங்கேயும் அந்த மாதிரி பண்றாங்க, பட் எங்க எப்போ எல்லாம் சொல்லிட்டு எனக்கு தெரியாது. கடல வெந்தோனையும் தாளிக்கிறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கடுகு, கடலப்பருப்பு,
கருவேப்பில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் முதல்ல. நெக்ஸ்ட் வந்து சக்கரை பொங்கல் செய்யறதுக்காக அரிசி தான் மெஷர் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம அம்மாக்கள்லாம் குத்து மதிப்பாவே போட்டுருவாங்க. சரி இவ்வளோ அரிசி போட்டா இவ்வளோ வெல்லம் போடணும், இல்லை இவ்வளோ கரும்பு சக்கரை போடணும்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல குக் பண்றதுக்கு ஆரம்பிக்கல. நம்மளுக்கு மட்டும்னா பரவாயில்ல, 10 நாளும் 10 நம்ம சாப்பிட்டுக்கோம். பட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை வெளியில எல்லாம் கொடுக்குறப்போ கொஞ்சம் அந்த டேஸ்ட் இருக்கணும் தானே. அதனால இப்போ ஒரு 1/2 கிலோ பச்சரிசி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 700 750 கிட்ட மண்டவெல்லம் எடுத்துக்கிட்டேன். அப்போ ரொம்ப சுகராகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, மீடியமான டேஸ்ட்ல இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையும் கூட பண்ணிடலாம் போல. இந்த வெள்ளத்தை உடைக்கிறது தான் பெரும் கஷ்டமா இருக்கு. அதுவும் இந்த பருப்பா முட்டி ஒரு அடி அடிச்சாலே பறந்து போய் விழுகுது. வேற ஏதாச்சும் வச்சு அடிக்க முடியுமான்னு தேடி பார்த்தா ஒண்ணுமே கையில கிடைக்கல. இதைத்தான் வச்சு உடைக்கணும். அதெல்லாம் பண்றதுக்குள்ளேயே சுண்டக்கல்ல விசில் அடங்கிருச்சு. அதனால ஒரு கடாயில கல்லெண்ணெய் தான் ஊத்திக்கிட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனேயும் கடுகும் கடலப்பருப்பும் கொஞ்சம் நிறையாவே எடுத்து வச்சிருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். கடுகு கடலப்பருப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சொன்னையும் வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் அது கூட உப்பு போட்டுக்கிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்துட்டேன். ஒரு 80% வெங்காயம் வணங்கினதும் நான் வடிச்சு வச்சிருந்த கல்லையை உள்ள சேர்த்து கிளறிட்டேன். ஆனா என்னால கலரவே முடியல, ஏன்னா அந்த பேனை விட கல்ல அதிகமா இருந்துச்சு ரொம்பவே. லாஸ்டா தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டேன். ஆனா அதெல்லாம் வீடியோ எடுக்கல, ஏன்னா என்னோட ஸ்டோரேஜ் முடிஞ்சிருச்சு அதுக்குள்ளேயே. அவர் கரெக்டா ஈவினிங் வீட்டுக்கு வர்றதுக்கும் நான் எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கும் கரெக்டா இருந்துச்சு. அவர் தான் இலையில எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஃப்ரூட்ஸு, கரும்பு, இந்த விளாம்பழம் எல்லாம் மேலே வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால கீழே ஒரு தட்டில் வச்சுட்டேன். இப்போ சாமி வச்சிருக்கிற இடத்துல தான் லித்திகாவோட பிளேயிங் திங்ஸு, புக்ஸ் எல்லாம் இருக்குமா, அதை எடுத்துட்டு அப்படியே மாத்திட்டு சாமியை வச்சோன்னையும் சாமி வந்து கும்பிட்டே இருந்தா அவ்வளோ அழகா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. என்னதான் இவ்வளோ வச்சுட்டு இத்தனையும் செஞ்சு சாமிக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இந்த மாதிரி படையல் போட்டு நிம்மதியா மனசார சாமி கும்பிடும்போது அந்த கஷ்டம் எல்லாம் கண்டிப்பா மறைஞ்சு போயிருது. அவசரத்துல சுத்தமா வீடியோவே எடுக்க முடியல. சரி என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றேன் வாங்க. குட்டி போண்டா, அதுக்கப்புறம் இனிப்பு கொழுக்கட்டை 2-3 ஷேப்பில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுண்டக்கல்லை வேக வச்சுருக்கேன். இது கார கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல் அண்ட் அவலில் சர்க்கரையெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். எல்லாத்தையும் படைச்சிட்டு சாமியும் நிம்மதியாக கும்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.